ஆக்சுவலாக இன்னைக்கு நான் உங்களுக்கு பெருசாக ஒரு நோஃபாப்போட செஷன்ற மாதிரி இல்லாமல் நம்ம லைஃப்பில் நீங்கள் நோஃபாப்பாக இருந்தாலும் வேற எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸாக வரணும்னா நீங்கள் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணி இருக்க வேண்டிய சில உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த செஷனில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். எப்படியும் இந்த செஷன்றது உங்களுக்கு என்னால் வந்து கேரண்டி பண்ண முடியும், யாரெல்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இந்த செஷனை வந்து அட்டென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த செஷன்றது ஒரு லைஃப் சேஞ்சிங் செஷனாக இருக்க போகுது. நாம் சொல்றது வழியா நம்ம லைஃப்ல நாம 20% விஷயங்கள், அதாவது இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தேன்னா அது வழியா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வெறும் 30% விஷயங்கள் தான் ஃபீட் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி கொடுக்கறேன். இந்த உலகத்துல ஏதாச்சும் ராணுவ போர் வந்து நடந்துட்டு இருக்கு, இல்லாட்டி சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது எப்படி ஒர்க் ஆகும் என்ற ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். பட் அதுவே வந்து ஒரு பிக்சராகவும் வந்து ஷோ பண்ணி கொடுக்கறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரோ சப்கான்ஷியஸ் மைண்டுனா உங்களோட ஆழ்மனது, இந்த மைண்டுன்றது உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது, இதுல தான் வந்து நிறைய ஃபீடிங்கிறது எல்லாமே வந்து நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நான் இப்போ உங்ககிட்ட வந்து சொல்றேன். இது வந்து சொல்லும் போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10% மேக்சிமம் நீங்க என்னதான் ஃபோக்கஸ்டா கேட்டாலும் மேக்சிமம் ஒரு 30% மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். பட் இதே விஷயத்த இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோ சப்கான்ஷியஸ் மைண்டுனா இப்படிதான் ப்ரோ ஒர்க் ஆகும், இதுதான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு, மேல வந்து தெரியறது வந்து வெறும் 10% தான், இங்க வந்து 90% வந்து இருக்கும், உன்னோட பிலீஃப் எல்லாமே இங்க தான் வந்து இருக்கும், இந்த மாதிரி சொல்லிட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் டீப் அண்ட் டெப்தா ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்ம மைண்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கவனமா கேளுங்க. ஜஸ்ட் வந்து ஓடிபிளா கேட்கறது வழி உங்களுக்கு வெறும் 30% தான் உங்களோட மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். பட் சில விஷுவல்ஸ் வந்து கொடுக்கறது வழி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு 30 செகண்ட்லயே உங்களோட மைண்ட்ல வந்து 70% வந்து ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். நான் எந்த மெசேஜ் வந்து சொல்லி கொடுக்குறேனோ, நான் எதுக்கு இந்த போர்டை வந்து யூஸ் பண்றேன்னா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு போறேன்னா அதிலிருந்து என்னால் மேக்சிமம் ஒரு 20-25% தான் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். பட் இந்த மாதிரி நான் வரைஞ்சு எழுதிலாம் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். ஸோ அதனால இன்னைக்கு நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இந்த பிக்சரை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டா வந்து பாருங்க. நம்ம எல்லாரோட லைஃப்லயும் வந்து லோசஸ், நாம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ்ன்ற விஷயம் வந்து நம்ம சைட்ல இருந்து வரும். நாம ஏதாச்சும் கோலை நோக்கி போகும்போது அதுல பண்ண ஒரு மிஸ்டேக்கா இருக்கலாம், நோ ஃபேப்போட விஷயத்துல நாம பண்ண ஒரு மிஸ்டேக்கா வந்து இருக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அக்ஷய் ப்ரோ நோ ஃபேப்ல நான் வந்து இதை பண்ணிட்டேன் ப்ரோ, இனிமே என்னால வந்து இதுல வந்து ஜெயிக்கவே முடியாதா, அக்ஷய் ப்ரோ என்னை விட்டு இந்த பொண்ணு வந்து போயிருச்சு ப்ரோ, ஸோ இனிமே என்னோட லைஃப் வந்து அவ்வளோதானா, அக்ஷய் ப்ரோ நான் சூஸ் பண்ண கரியர்ன்றது இந்த மாதிரி ஆயிருச்சு ப்ரோ, என்னோட லைஃப்ன்றது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து வருவாங்க. சோ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, நீங்க உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்றீங்கன்னா, உங்களோட லைஃப்ல இருந்து ஒரு பர்சன் வந்து லாஸ் ஆகுதுன்னா, அந்த ஒரு மொமெண்ட்ல உங்களோட மைண்ட் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து இவ்வளோ பெருசு பண்ணி திங்க் பண்ணும். இதுதான் உங்களோட மைண்டுனா இவ்வளோ பெருசு பண்ணி இதை வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா ரியாலிட்டியில அந்த மிஸ்டேக்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். உங்க லைஃப்ல இருந்து ஒரு பர்சன் உனக்கு ரொம்பவும் பிடிக்கிற உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, அது வந்து இவ்வளோதான் இருக்கு. உன்னோட லைஃப்ன்றது இதுக்கு மேல இவ்வளோ பெருசா வந்து இருக்கு. நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எய்ம் பண்ண, உன்னால ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆக முடியலையா, அதுதான் வந்து ஐயோ என்னோட வாழ்க்கையே போயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க.
நோ ஃபேப் வந்து கடந்த 3 வருஷமா ட்ரை பண்ணி உன்னால சக்சஸே ஆக முடியலையா, நீ அதை வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்ப. ஐயோ என்னோட வாழ்க்கையே போயிருச்சு, அதுவே வந்து இந்த மாதிரி ஆயிருச்சுன்ற மாதிரி. நீங்க கஷ்டப்பட்டு படிச்ச ஏதாச்சும் ஒரு பரீட்சையில உங்களால வந்து பாஸ் ஆக முடியலையா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி உங்களோட மைண்ட்ல வந்து அப்படியே ஃபுல்லா இதுதான்ன்ற மாதிரி திங்க் பண்றத நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான்டா நான் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ள வந்து வரும். ஆனா நான் லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்னோட பிசினஸ்ல நான் ஒரு 22 லட்சம் ரூபா வந்து நானே லோஸ் பண்ணியிருப்பேன் என்னோட ஒரு பிசினஸ்ல. அந்த மாதிரியான ஒரு லோஸிங்கிறது வந்தப்போ முடிஞ்சிடான்ற மாதிரி நான் திங்க் பண்ணி இருந்தேன்னா என்னால வந்து ஐயோ இவ்வளவுதான், இனிமே வந்து நான் பிசினஸே பண்ண மாட்டேன், பிசினஸ் வந்து எனக்கு வராதுன்ற மாதிரி எல்லாம் வந்து நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா வர்ற அந்த பிக் மணியை வந்து என்னால அச்சீவ் பண்ணி இருக்க முடியாது. இன்னைக்கு நான் இங்க நின்றுட்டு பேசி இருக்க முடியாது. காலேஜ்ல வந்து 18 அரியர் வந்து வந்துச்சு, +2 வந்து ஃபெயில் ஆயிட்டேன். அந்த டைம்ல ஐயோ இந்த மிஸ்டேக்க வந்து இவ்வளோ பெருசா திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால அதிலிருந்து வெளியே வந்திருக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ற ஒருத்தனா நின்று என்னால பேசி இருக்க முடியாது. என்னோட லைஃப்லயும் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. +2ல ஃபெயில் ஆயிருக்கேன், காலேஜ்ல 18 அரியர் வாங்கி இருக்கேன், ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பிடிச்ச பொண்ணு என்ன விட்டு போயிருக்கு, பிடிச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து லோஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த இன்சிடென்ட்ஸை எல்லாமே என்னோட ஹைலைட் என்னன்னு தெரியுமா, இந்த இன்சிடென்ட்ஸை எல்லாமே நான் இவ்வளோ பெருசு பண்ணி திங்க் பண்ண மாட்டேன், இவ்வளோதான் வச்சு நான் திங்க் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு அப்புறமும் இங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு, என்னோட இன்னும் நிறைய சர்க்கிள் வந்து ஆட் பண்றதுக்கான ஸ்பேஸ்ன்றது இங்க இருக்கு. இந்த மாதிரியான ஸ்பேஸ்ன்றது இருக்கும்போது நம்மளோட மைண்ட் வந்து நம்மளை ட்ரிக் பண்ணும். நம்மளோட மைண்ட் வந்து ஐயோ இதாண்டா வாழ்க்கை, ஐயோ நீ இந்த விஷயத்துல ஃபெயில் ஆயிட்ட, 25 வருஷம்ன்றது உன்னோட போயிருச்சு, உனக்கு 28 வயசு ஆயிருச்சு, நீ இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட, அவ உன்னை விட்டு போயிட்டாடா, அவ வந்து உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா, அவளுக்கு உன்னை பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டான்ற மாதிரி சொல்லும் போது நான் ஏன் இதை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களோட மைண்டே உங்களை வந்து ட்ரிக் பண்ணிக்கும். அவளே வந்து சொல்லிட்டாடா வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட மைண்டே உங்களை வந்து ட்ரிக் பண்ணிக்கும். ஆஸ் ஏ மென்னா, ஒரு ஆணா உன்னோட லைஃப்ல நிறையவே மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். என்னோட லைஃப்லயும் நிறையவே லோசஸ்ன்றது நடக்கும். இப்போ இன்னைக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து எனக்கு 22 லட்சம் வந்து லோஸ் ஆகிருக்கலாம், மேபி அடுத்த வருஷம் வந்து அதுக்கு மேல வந்து லோஸ் ஆகலாம். அந்த மாதிரியான லோசஸா என்னோட லைஃப்லயும் நடக்கும், உங்களோட லைஃப்லயும் நடக்கும். மிஸ்டேக்ஸும் நிறைய நடக்கும். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து வரும்போது அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஷீட்டில் இவ்வளோ சின்ன ஒரு டோட்டா வந்து நீங்க பார்க்க கத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்க பார்க்க கத்துண்டா மட்டும்தான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்ற விஷயமே உங்களால திங்க் பண்ண முடியும். நீங்க இந்த விஷயத்த இவ்வளோ பெருசா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுல இருந்து எப்படி வெளியே வரலான்ற மாதிரி திங்க் பண்றதுக்கான ஒரு மென்டல் ஸ்பேஸ்ன்றதே உனக்குள்ள வந்து இருக்காது. இங்க பாருங்க, இந்த சர்க்கிள்ன்றது அப்படியே வந்து ஃபில் ஆயிருக்கா, இதுல வந்து ஒரு பிரீத் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கா? இதுல இல்ல. லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இன்சிடென்ட்டை வச்சு அதுல இருந்து வெளியே வரணும்னா அத ஃபர்ஸ்ட் லெசன் ஆஸ் எ மென்னா நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் லெசன் நான் சொல்றேன். நம்ம லைஃப்ல வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். நாம வந்து பண்ற சில விஷயங்கள் மிஸ்டேக்கே ஆவே வந்து போகும். இதுக்கு முன்னாடியும் நாம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணி இருப்போம். நீ என்னதான் மிஸ்டேக் பண்ணி இருந்தாலும், நீ என்னதான் வந்து உனக்கு ஏஜ்லாம் வந்து கடந்து போயிருச்சு, 27 28, எஸ் அது போயிருச்சு தான். பட் இதுதான் வந்து ஐயோ அதை வந்து மைண்டை வந்து அப்படியே ஃபுல் பண்ண விட்டுடாதீங்க. எஸ் எல்லாரும் மாறியும் நானும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் இதை வந்து இதிலிருந்து எப்படி வெளியே வரலான்ற விஷயமும் நான் திங்க் பண்ணுவேன். இந்த ஒரு ஆட்டிடியூடு தான் வந்து உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா அதை வந்து நீங்க சின்னதா வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஆனா அது பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டிய ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரியுமா?
ப்ராப்பரா ஏன் எனக்கு இந்த மிஸ்டேக்ன்றது நடந்துச்சு, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரணும், ஏன் எனக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி நடக்குது, ஏன் நான் மறுபடியும் ஏன் இவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. புரியுதா? மிஸ்டேக்ன்றது எல்லாரோட லைஃப்லயும் நடக்கும் தான். பட் அந்த மிஸ்டேக்ல இருந்து ஒரு லேர்னிங் வந்து எடுக்கிறவங்க தான் வந்து கம்மி. நீயும் மிஸ்டேக் பண்ற, நானும் பண்றேன். இப்ப ஐபோன் 17 இறக்கின போது அவங்களும் மிஸ்டேக் பண்ணாங்க. ஐபோன் வந்து கொஞ்சம் லோஸ் ஆயிருச்சு இல்ல, அவங்களும் மிஸ்டேக் பண்ணாங்க. டெஸ்லா வந்து எலோன் மஸ்கே வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணாத மிஸ்டேக்கா? எக்கச்சக்கமான மிஸ்டேக் வந்து அவர் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா பொலிட்டிக்கலா கூட நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ரோல் மாடல், உங்களோட ஃபேவரட் ஹீரோ கூட மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்றதுதான் உங்களையும் அவங்களையும் செப்பரேட் பண்ற ஒரு விஷயம். நீங்களும் மிஸ்டேக் பண்றீங்க, நானும் பண்றேன். இப்போ எனக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு, உங்களுக்கும் பிரேக்கப் ஆயிருச்சுன்னா என்னோட பிரேக்கப்புக்கு அப்புறமா நான் வந்து மெடிடேஷன் சென்டர் போவேன், நான் வந்து ஜிம் போய் ஜாயின் பண்ணுவேன். பட் உங்களோட பிரேக்கப்புக்கு அப்புறமா நீங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு வைன் ஷாப்ல போறதா இருந்தா, ஸோ மிஸ்டேக்குன்றது எல்லாரோட லைஃப்லயும் நடக்கும். அதுல வந்து ஆஸ் எ மென்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதை வந்து பெருசுபடுத்தி திங்க் பண்றது வந்து நிறுத்துங்க. ஐயோ என்னடா என்னோட லைஃப்ல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இதை ரொம்ப பெருசுபடுத்தி திங்க் பண்றது தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாரோடைய லைஃப்லயும் நடக்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்ற ஒரு விஷயமே உங்களால யோசிக்க முடியாது. அதுக்குன்னு நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சரி இது எல்லாரோடையும் லைஃப்ல நடக்கிற விஷயம் தானேன்னு சொல்லிட்டு லேசியா விடவும் நான் சொல்லலை. ஏன் என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணேன். இப்போ நான் வந்து 20 lakh லோஸ் பண்ணேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி லோஸ் பண்ணப்போ நான் வந்து என்ன அடுத்த ஒரு 1 வீக்குக்கு என்ன பண்ணேன்னா, நான் ஏன் இந்த விஷயத்த வந்து லோஸ் பண்ணேன், என் சைட்ல இருந்து நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், ஃபர்தரா ஒரு விஷயத்த வந்து நான் இனிமே பண்ண ஆரம்பிக்கும் போது நான் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும். வாட் வென் வெல், என்ன சரியா பண்ண, வாட் டிடின் வென் வெல், லாஸ்ட் டைம் வந்து என்ன சரியா போகல, வாட் ஐ நீட் டு பி கரெக்டட். ஒவ்வொரு நாளுமே இப்ப இன்னைக்கு இந்த லைவ் செஷன் வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு நானே வந்து கேட்க போறேன். மேபி வந்து இது எனக்கு ஓகேவா தான் வந்து இருந்திருக்கும். பட் நெக்ஸ்ட் லைவ் செஷனுக்கு வந்து வரும்போது ஓகே இந்த லைவ் செஷன்ல வந்து இது நல்லா போச்சு, இது நல்லா போல, ஸோ அடுத்த லைவ் செஷனுக்கு வரும்போது நான் இதை வந்து கரெக்ட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு விஷயத்த நானே திங்க் பண்ணுவேன். இந்த மாதிரி உன்னோட மிஸ்டேக்கை வந்து நீ சின்னதா வந்து பார்த்துட்டு அதில் என்ன கரெக்ட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு விஷயத்தை யோசிச்சு பிளான் பண்ணி தலையில போட்டு யோசிக்கிறதுன்ற மாதிரி கிடையாது. ஒரு பேப்பர்ல ப்ராப்பரா எழுதி அதை பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருந்தா நீ வந்து ரொம்ப வயசான பர்சனா மாறிடுவ. உன்னால நோஃபாப்ல எல்லாம் வந்து சூப்பரா வந்து சக்சஸ் ஆக முடியும். நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நோஃபாப்ல பண்ணிட்டு இருக்கிற அதே மிஸ்டேக் தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏன் நோஃபாப்ல ரிலாப்ஸ் ஆனன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதே ரீசன் தான் இப்பவும் உன்னை ட்ரிகர் பண்ணி லாஸ் ஆக வச்சுட்டு இருக்கு. ஏன் ஓல்டு மிஸ்டேக்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு வந்த அதே மிஸ்டேக் வந்து ஏன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது? ஏன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது? நீ அந்த மிஸ்டேக்கை எடுத்து அதிலிருந்து ஓகே இதுதான் எனக்கு வந்த மிஸ்டேக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நீ பெருசா எதுவுமே அதை வந்து அதிலிருந்து லேர்ன் பண்ணலன்றதுதான். அதை வந்து நீ கரெக்ட் பண்ணாததுனால தான். நீ ஒரு விஷயம் வந்து கரெக்ட் பண்ணாத வரைக்கும் அந்த ஒரு லூப்ல தான் வந்து நீ சுத்திட்டு இருப்ப. நீ ஒரு விஷயத்த ப்ராப்பரா நோட்டீஸ் பண்ணிக்க ப்ரோ. இது நோஃபாப்போட விஷயத்துல மட்டும் இல்ல, லைஃப்ல எந்த விஷயமா இருந்தாலும் நீ ஒரு விஷயத்த ப்ராப்பரா கரெக்ட் பண்ணாத வரைக்கும் உன் லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற மிஸ்டேக்ன்றது உனக்கு ரிப்பீட்டட் ஆயிட்டே இருக்கும். அது வந்து ரிலேஷன்ஷிப்லவா இருக்கலாம், உன்னோட கரியர்லவா இருக்கலாம், ஸோ நோஃபாப்போட விஷயத்துலவா இருந்தாலும் வேற எதுல தான் இருந்தாலும் நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கான ரீசன்றது இந்த மிஸ்டேக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம்ன்றது வந்து இருந்திருக்கு. அது நீங்க ப்ராப்பரா பண்ணாததுனால தான்.
வாட் யூ டூ ஆஃப்டர் யுவர் மிஸ்டேக். இதுதான் வந்து உங்களை வந்து செப்பரேட் பண்ணுது. என்னோட லைஃப்லயும் எனக்கு வந்து மிஸ்டேக் வந்து நடக்குது. நானும் வந்து 18 அரியர்லாம் வந்து வச்சிருக்கேன். நானும் வந்து +2 எல்லாம் வந்து ஃபெயில் ஆகியிருக்கேன். நானும் வந்து லாஸ்ட் பெஞ்சா வந்து சுத்தி இருக்கேன். நானும் வந்து பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் வந்து சுத்தி இருக்கேன். நானும் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நானும் வந்து ஒரு டைம்ல மாஸ்டர்பேஷனுக்கெல்லாம் வந்து அடிக்டடா இருந்திருக்கேன். எந்த விஷயம் என்ன செப்பரேட் பண்ணுதுன்னு தெரியுமா? அந்த மிஸ்டேக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்ற விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட மிஸ்டேக்கை நீங்க ரொம்பவும் பெருசுபடுத்தி பார்க்கறத வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. உன்னோட லைஃப்ல உனக்கு ஏதாச்சும் ஒரு லோஸ் நடந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ல கோட்டை விட்டுட்டேன், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீ பண்ணணும்ன்ற மாதிரி நினைச்ச ஒரு விஷயத்துல வந்து நீ ஃபெயில் ஆயிட்ட, உனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பொண்ணு வந்து உன்னை விட்டுட்டு போயிருச்சு, லைஃப் வந்து அவ்வளோதான். என்னோட அப்பா அம்மா வந்து என்ன குறை சொல்றாங்க, லைஃப் வந்து அவ்வளோதான். அது இல்லை. ஆஸ் அ மென்னா உன்னோட லைஃப்ன்றது இன்னும் ரொம்ப பெருசு. நீ வந்து உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து வெளியே கொண்டு வந்தேன்னா உன்னோட லைஃப்ன்றது ரொம்ப பெருசு. ஸோ அந்த மிஸ்டேக்கை ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த திங்கா மட்டும் பாருங்க. அந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் உங்களால நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ற ஒரு விஷயத்தை எடுக்க முடியும். நான் இப்ப சொன்னது உங்களுக்கான ஆறுதல் கிடையாது. மிஸ்டேக்ஸ்ன்றது நார்மல் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போறதுக்கான ஆறுதல்ன்றது கிடையாது. ஒவ்வொரு மிஸ்டேக் வந்து நீ பண்றேன்னா வாட் யூ டூ ஆஃப்டர் த மிஸ்டேக்ன்ற ஒரு விஷயம் தான் என்னையும் எலோன் மஸ்கையும் என்னையும் உன்னையும் வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ நான் வந்து மறுபடியும் சொல்றேன், இந்த கிளாஸ்ன்றது அக்ஷய் வந்து ஏதோ லைவ் போட்டுருக்கான், சரி வந்து நம்ம ஃபீஸ் வந்து கட்டிட்டோம், சரி ஒரு அரை மணி நேரம் அப்படியே அட்டென்ட் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி பண்றதுக்கான ஒரு கிளாஸ்ன்றது கிடையாது. இங்க வந்து நீங்க இந்த ஃபீ கட்டிட்டு உள்ள வந்திருக்கீங்கன்னா உங்களோட லைஃப்ல சீரியஸா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஒவ்வொரு லைவ் செஷனும் வந்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன ஆக்ஷன் வந்து எடுக்க போறேன், வாட் ஆக்ஷன், ஒவ்வொரு லைவ் செஷன்ல இருந்தோ நீங்க 3 ஆக்ஷன் ஆச்சு நீங்க வந்து எடுத்து இருக்கணும். ஜூம் வந்து நீங்க ஏதோ கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ நாம வந்து இங்க ஆக்ஷன் ஓரியன்டா தான் வந்து மூவ் ஆக போறோம். அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. செகண்ட் ஒன், திஸ் இஸ் ஹார்ட் பட் திஸ் இஸ் ஈஸி. என்ன ரீதிங்கிங்ன்ற ஒரு விஷயம் வந்து பண்ண வச்ச சில விஷுவல்ஸ் தான் வந்து இப்ப நான் உங்களுக்கு இங்க வந்து வரைஞ்சு காட்டுறேன். திஸ் இஸ் ஹார்ட். இப்போ நான் வந்து டிரைவிங் பண்ணி தான் வந்து காரை எடுத்து அப்படியே வந்து போவேன். நான் வந்து என்னோட டெஸ்டினேஷனை ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்து நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து பஸ்ஸில் வந்து டிரைவராக இருக்காரு. அவர் வந்து எப்படின்னா நைட்லாம் வந்து ரொம்ப லாங் டிரைவ் போவோம்ல பஸ்ஸு, இந்த ரெட் பஸ்ஸு அந்த மாதிரிலாம், அதில் தான் இவர் வந்து டிரைவராக இருக்காரு. அப்போ நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன்னா, நீங்கள் எப்படின்னா பாலக்காடுல இருந்து சென்னையெல்லாம் வந்து ஒரு டெஸ்டினேஷன்ற மாதிரி வச்சுட்டு வந்து போறீங்க, அப்படி எப்படி ஒரே ஃப்ளெக்ஸில் வந்து நீங்க போய் அப்படியே ரீச் ஆகுறீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நான் கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அக்ஷய் ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வைக்கும்போது எங்க ஊர் கேரளாவில இருந்து சென்னைன்ற மாதிரி வைக்கும்போது அது வந்து ரொம்பவும் லாங்கா தெரியும். ஸோ அதனால அந்த டெஸ்டினேஷன்றதே நம்ம கண்ணு கெட்டாத மாதிரி இருக்கும். அதை பத்தி திங்க் பண்ணும் போதே ஐயோ இவ்வளோ தூரம் மறுபடியும் ஓட்டணுமான்ற மாதிரியான ஒரு திங்கிங் வந்து எனக்குள்ளேயே வந்து வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அக்ஷய் நான் பாலக்காட்டில இருந்து கோயம்புத்தூர்ன்ற டெஸ்டினேஷன் தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆனதும் அடுத்து ஈரோடு இல்லாட்டி சேலம்ன்ற ஒரு டெஸ்டினேஷன் வந்து பண்ணுவேன். அந்த சேலம்ன்றது ரீச் ஆனதும் அதுக்கு அடுத்து வரப்போற இடம் வந்து நான் என்னோட டெஸ்டினேஷனா வந்து வச்சுப்பேன். அந்த இடம்ன்றது ரீச் ஆனதும் அதுக்கு அடுத்து வரப்போற இடம்ன்றது நான் டெஸ்டினேஷனா வச்சுப்பேன். நான் வந்து இன்னைக்கு நாளைக்கு விடிய காலை 7 மணிக்கு சென்னை ரீச் பண்ணணும்ன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அது என்னால முடியாது. என்னோட மைண்டுக்கு அது ஒரு ஓவர் பேர்டனா தான் வந்து வரும்.